தேர்தல் களம் வந்து நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிக்கிட்டே வருது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வலுவாக இருக்கு. ஆனால் தாவேகா மட்டும் தனிக்காட்டில் வந்து தவிக்க விட்ட மாதிரி தனியாக நிற்குது, என்ன பரிதாபமாக இருக்குன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கு. எதில் திருடுறது இல்லையா, கொள்ளடிக்கிறது இல்லையா, கனிம வளம் சேர்க்கறது இல்லையா, டோக்கன் கொடுக்கறது இல்லையா. இவர்கள் வந்து ஏதோ புதுசாக ஒரு கூட்டணி உருவாக்கிட்ட மாதிரியும் இன்னைக்கு இவர் அவர் கூட போயிட்டாரு, அவர் இவர் கூட போயிட்டாருன்னு இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடம்ல இருந்துக்கலாம்ல. நாங்கள் நேரடியாக எப்போதுமே தலைவர் தளபதி சொன்ன மாதிரி தான் மக்களோடு கூட்டணி. எங்களோட தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார், அதுதான் வரலாறாக மாறும். திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். என்னன்னா, ஜனநாயகன் படம் தான் வெளியில் வரல, நான் என் சேனலில் நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஜனநாயகன் படத்தை வந்து அவருடைய சேனலில் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரெவென்யூ வரணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அண்ணன் நடித்த படமே நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. சார் அமைதிப்பட அவங்க அண்ணன் நடித்தது ஹீரோவா களத்தில், சரியா புரியுதா? அதெல்லாம் இன்னும் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் போட்டு நீங்களும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு போய் உங்கள் அண்ணன் கொடுங்க. ஏன் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னன்னா வந்து தாவேகாக்கு வந்து 34% இருக்குன்னு இருக்காரு. அது வந்து நாம் தமிழர் கட்சி கூட பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க, நக்கலா விமர்சிக்கிறாங்க. என்னது நாம் தமிழர் கட்சின நக்கலா? ஆனால் நாம் தமிழருக்கு 55% வாக்கு இருக்கிறதா ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? அதை சிரிக்காமல் சொல்லாத. 55% நாங்கள் சர்வே எடுத்த எங்களுடைய இதில் சொல்கிறேன். 55% நாம் தமிழருக்கு இருக்கு. அதாவது நான் நினச்சேன் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நீ வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் பார்த்துருக்கியா? சூப்பராக படம். இப்படி தான் ஆரம்பத்தில் இப்படி தான் நானும் பேசிகிட்டே இருந்தேன். வான்னு கூட்டு போவான். புயல் அடிக்கிறதுல பொறிக்காத்துல என்ன டைலாக் போட்டு புயல் காற்றுல பொறி தின்னுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி. இது புயல் காற்றுல பொறிக்கி திங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து ஆண்ட கட்சிகள் இது வரைக்கும் 55% ஓட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னு ஒரு கட்சி சொல்லு. யாரு? அப்புறம் இது என்னது? இது இனிமே ஆலப்புற கட்சியா இருக்கும். முதல் எழுத்து மாத்திக்க நம்ம போகலாம். சென்னை சேர்ந்த ஒரு பெண், அவங்க வந்து ரொம்ப நாளாக வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்வர் பங்கேற்று இருந்த ஒரு நிகழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. வந்து முதல்வர் வந்து ரொம்ப அன்பா, எங்கள் அண்ணன் பாருங்க எங்களுக்கு வீடுலாம் வாங்கி கொடுத்துட்டாரு. யார் அது? பாசமான தங்கச்சி அது. அவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னா பாருங்க எங்கள் அண்ணனை பாருங்க, ஒரு பாசமலர் அங்கே வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க. அந்த சமயம் கொட்டினது காட்டு. அவங்க அண்ணன் ஸ்டாலினே உடன்பிறப்புன்றுச்சு. அது இப்ப இந்த அம்மா புகழ்ந்திருக்கா, கழுவி ஊத்திருக்கா? மனசார புகழ்ந்திருக்கா, கழுவி ஊத்திருக்கா. ரிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தேவ். தேர்தல் களம் வந்து நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிக்கிட்டே வருது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வலுவாக இருக்கு. ஆனால் ரெண்டுமே வலுவாக தான் இருக்கு. ஆமாம். ஆனால் தாவேகா மட்டும் தனிக்காட்டில் வந்து தவிக்க விட்ட மாதிரி தனியாக நிற்குது, என்ன பரிதாபமாக இருக்குன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து? அது ஸ்ட்ராங்காக இருக்கா? என்ன சொன்னீங்க? ரெண்டு பக்கமும் ரெண்டு கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கு. எதில் திருடுறது இல்லையா, கொள்ளடிக்கிறது இல்லையா, கனிம வளம் சேர்க்கறது இல்லையா, டோக்கன் கொடுக்கறது இல்லையா, மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது இல்லை. நல்லது செஞ்சிருந்தா நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க போற? உனக்கு ஏன் மாச கடைசியில் 500 ரூபாய் கூட கையில் நிற்கிறேன்னு புலம்ப போற? உன் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இவர்கள் வந்து ஏதோ புதுசாக ஒரு கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரியும் இன்னைக்கு இவர் அவர் கூட போயிட்டாரு, அவர் இவர் கூட போயிட்டாருன்னு இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடம்ல இருந்துக்கலாம்ல. எதுக்கடா இப்படி சுற்றி இந்த இதில் சொல்கிற மாதிரி, ஓ நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றுறது, பயங்கரமாக பெருசாக செய்கிறது, இவர்களுடைய பேரத்தை அதிகம் செய்து கொள்வதற்காக தளபதி விஜய் அவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாரும். அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் அங்கே போயிடுவோம், இங்கே போயிடுவோம், இங்கே போயிடுவோம், அங்கே போயிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக பூரா பயிலும் தளபதி விஜயை வச்சு தான் பிழைக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, தளபதி விஜயை வச்சு தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கணும் பொழுது நாங்கள் நேரடியாக எப்போதுமே தலைவர் தளபதி சொன்ன மாதிரி தான் மக்களோடு கூட்டணி நல்லது செய்கிறதுக்குன்னு வந்திருக்கிறோம். நாங்கள் திருடம் கூட சேர்றதா இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் பொழுது இந்த முறையும் சரி, எப்போவுமே சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. களம் டிவிகே வைசஸ் டிஎம்கே தான். தீய சக்திங்கன்னு தூக்கி போடுறது தான். எந்த திருடர்களோடும் கூட்டணி இல்லாமல் யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ்ட் ஆகாமல் தளபதி அவர்கள் மக்களுக்காக நிற்கிறார் களத்தில். மக்கள் தளபதியோடு நிற்பாங்க. இந்த ரெண்டு கூட்டணியும் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ வந்து தாவேகா வந்து மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லைன்றீங்க? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தம்பி. நாளுக்கு நாள் வந்து நீங்கள் பாருங்கள், தளபதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்தபடியாக
இன்னொரு மேட்ரு வரும். திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். என்னன்னா, ஜனநாயகன் படம் தான் வெளியில வரல, நான் என் சேனல்ல நான் ரிலீஸ் பண்றேன், அதுல வரக்கூடிய ரெவன்யூ கூட நான் கொடுத்துறேன், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. தம்பி சாட்டை அவர்கள் ஜனநாயகன் படத்தை வந்து அவருடைய சேனலில் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரெவென்யூ வரணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அண்ணன் நடித்த படமே நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அமைதிப்பட அவங்க அண்ணன் நடித்தது ஹீரோவா களத்தில், சரியா? அவங்க அண்ணன் நடித்ததுரா, நீ அப்டேட் ஆகலடா தம்பி. அவங்க அண்ணன் நடிச்சு நிறையா வந்திருக்கு, புரியுதா? அதெல்லாம் இன்னும் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. தேட்டரில் ரிலீஸ் ஆகாத படம் நிறையா இருக்குது. அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் போட்டு நீங்களும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு போய் உங்கள் அண்ணன் கொடுங்க. ஏன்னா உங்கள் அண்ணனே சொல்லியிருக்காரு, நானே பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறேன். நான் சொல்லப்போ அந்த வார்த்தை நிதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாடகை கொடுக்கறது மற்ற விஷயத்துக்குலாம் அவரே சீமானே சொல்லியிருக்காரு, நானே பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறேன், நாளே எனக்கு படத்தை வந்து 4 பேர்ட்ட கேட்டு தான் வாங்கிக்கிறேன், தம்பி ஃபோன் பண்ணி தம்பி அண்ணனுக்கு ஒரு 50,000 அனுப்பு, 1 லட்சம் அனுப்புன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது சீமான் அண்ணன் நடித்த நிறையா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் இருக்குல்ல, அதை வந்து அவருடைய சேனலில் ரிலீஸ் பண்ணி அந்த ரெவன்யூ கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுத்து அதில் வேணா இவர் தேவைன்னா இவர் ஷேர் வாங்கிட்டும். ஆனால் அடுத்தபடியாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னன்னா வந்து தாவேக்காக்கு வந்து 34% இருக்குன்னு இருக்காரு. அது வந்து நாம் தமிழர் கட்சி கூட பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க, நக்கலா விமர்சிக்கிறாங்க. என்னது நாம் தமிழர் கட்சின நக்கலா? அவங்களுக்கு அது பழக்கம் தானே, பேசி முடிக்கல, பழக்கம் தானே தம்பி அது அவங்களுக்கு. அப்படிலாம் கிடையாதுண்ணே, வந்து ரொம்ப தமிழ் தேசியவாதிகள், கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அவங்கலாம். அவங்க பிடிச்ச கொள்கையெல்லாம் நான் பார்த்தேன், நீ பார்த்தியா? சரி, பார்க்கல. என்னப்பா சொல்ல வர? ஆனால் நாம் தமிழருக்கு 55% வாக்கு இருக்கிறதா ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? அதை சிரிக்காம சொல்லாத. 55% ஒன்னாலும் சிரிக்காம சொல்ல வருதா? சொல்ல விட மாட்டீங்களே நீங்க. 55 இது எப்படி தெரியுமா இருக்கு? 1 கோடி 1 கோடி செலவாச்சு. நீங்க நம்பல தானே? நான் நம்பல, இல்லடா, ஊரே நம்பாரா தம்பி? நீங்க நம்பணும். சர்வே மறைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்களா? அப்படியே பாஸ் பண்ணு. என்னவா? அதாவது மறைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. நாம் தமிழருக்கு 55 எம்எல்ஏ இருக்காங்க, அதை மறைக்க திட்டம் போடுறாங்க. அது தெரியுமா உனக்கு? 30 எம்பி இருக்காங்க, அதை மறைக்க திட்டமிடுறாங்க. சீரியஸா தம்பி, 30 கவுன்சிலர் இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. ஏய், இதெல்லாம் வந்து அதாவது நான் நினச்சேன், ஏதாவது ஒருத்தர் 2 பேர் தான் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஏதாவது நம்ம சிபாரிசு பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், நம்ம சொல்லி விட்டோம்னா கொஞ்சம் ஏதாவது படிப்படியாக சரி பண்ணிடலாம், புரியுதா? நீ வசூல்ராஜ் MBBS பார்த்துருக்கியா? சூப்பராக இருக்கும் படம். இப்படி தான் ஆரம்பத்தில் இப்படி தான் நானும் பேசிகிட்டே இருந்தேன், வான்னு கூட்டு போவான், தெரியுமா? அந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணலாம்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 55% ஓட் பர்சன்டேஜ் இருக்கான். சரி, இது நான் ரொம்ப சிம்பிளாக உனக்கு கேட்குறேன், கரெக்டாக அதுக்கு பதில் சொல்லு. இது வரைக்கும் 55% ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்த கட்சி இது வரைக்கும் எந்த கட்சி இருக்கு தமிழ்நாட்டில்? காட்டு. இது வரைக்கும் ஆண்ட கட்சி சொல்லு. ஆண்ட கட்சியில யாரும் இல்லை, இனிமே நாம் தமிழர் கட்சி. ஆண்ட கட்சிக்கே இது வரைக்கும் 55% இல்லையா? இவங்களுக்கு 55% இருக்கதான். அதாவது சொல்றேன்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, புயல் அடிக்கிறதுல பொறி காத்துல என்ன டைலாக் போட்டு புயல் காத்துல பொறி தின்னுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது புயல் காத்துல பொறிக்கு திங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து, கரெக்டா? ஏன்னா பூரா பயிலும் அண்ணன்ல ஆரம்பிச்சு இவங்க வரைக்கும் நான் நினைச்சேன் அண்ணன் மட்டும் நம்பர் 1 டுபாக்கூர் வருதுன்ட்டு, கரெக்டா? இது என்ன டுபாக்கூர்ல சேர்க்கறது? கான்ஃபிடன்ஸை பாராட்டலாம். ஏய், இது கான்ஃபிடன்ஸா கிறுக்குத்தனமா? நீ சொல்லு, இது பாரு, 55% கான்ஃபிடென்ட்டா சொல்லு. 55% சொல்றது கான்ஃபிடென்ட்டா? நான் என்ன கேட்டேன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள், கரெக்டா, ஆண்ட கட்சிகள் இது வரைக்கும் 55% ஓட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னு ஒரு கட்சி சொல்லு. யாருக்கும். அப்புறம் இது என்னது? இது இனிமேல் ஆலப்புற கட்சியா இருக்கும். முதல் எழுத்து மாத்திக்க, நம்ம போகலாம். நம்ம அடுத்தபடியாக வேற டாபிக் போவோம். என்னன்னா, சென்னை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்வர் பங்கேற்றிருந்த ஒரு நிகழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. வந்து முதல்வர் வந்து ரொம்ப அன்பா, எங்க அண்ணன் பாருங்க எங்களுக்கு வீடுலாம் வாங்கி கொடுத்துட்டாரு. யார் அது? பாசமான தங்கச்சி அது? ஒருத்தவங்க, அவங்க பேர் சாந்தின்னு நினைக்கிறேன், பேர் சரியா நினைவில்லை. அவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னா பாருங்க எங்க அண்ணனை பாருங்க, ஒரு பாசமலர் அங்க வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க. அந்த சமயம் கொட்டினது காட்டு. அவங்க அண்ணன் பாஸ் பண்ணு. ஸ்டாலினே உடன்பிறப்புன்றா? அது அண்ணன் தப்பு இருக்கு, அவரு அண்ணன் தானே எல்லாருக்கும். சரி அப்பா, அப்பா ஸ்டாலின் போய் ஊப்பின்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. சரி போடு ஃபுல்லா போடு கேட்போம். ஐயோ, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ.
வீடு வாங்குறது வசதி எங்களுக்கு கிடையாது. ஆனா எங்க அண்ணன் உங்களால வீடு வாங்க முடியாது. நீங்க வீட்ல இருப்பீங்க. பாஸ் பண்ணு. நீங்க வாழ்வீங்க சொல்லி இப்போ இந்த அம்மா புகழ்ந்திருக்கா கழுவி ஊற்றிருக்கா? மனசார புகழ்ந்துருக்காங்க. கழுவி ஊற்றிருக்கடா. எப்படி சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 500 தாண்டா உங்கள் ஆட்சியில் சம்பாதிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சியில் கனவுல கூட எங்களால் வீடு வாங்க முடியான்றாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் 3 தலைமுறை ஆட்சி செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களால் சாமானியனுக்கு வீடே வாங்க முடியாதான்னு கழுவி ஊற்றிருக்கு. புரியுதா உங்களுக்கு லாஜிக்கு? இது புரியாமல் இதை இவங்களே எடுத்து பிரபலப்படுத்துறானுங்களா? செய்தியில வந்திருக்கு. சிரிச்சுக்கிட்டே கேவலப்படுத்திருக்கா அந்த அம்மா. ஒன்று ஊப்பின்றுச்சு. 2வது விஷயம், உங்கள் ஆட்சியில் வெறும் 500 தான் எங்களால் சம்பாதிக்க முடியுது. 3, நீங்களாம் இருக்கிற வரைக்கும் கனவுல எங்களால் வீடு வாங்க முடியாது. ஆனால் டிக்கெட்டே எடுக்காமல் வரலாம். நீங்கள் நினச்சா பல கோடி சம்பாதிக்கலாம், பல கோடிக்கு வாட்ச் கட்டலாம், ஊராக சுற்றலாம், ரோடை பேக்கலாம், கார் ஷோ நடத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதானே? அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படிதான்ப்பா யதார்த்த உண்மை. இது உண்மையா பொய்யா நான் சொன்னது? சாமானியன் வீட்டு பிள்ளைகள். உனக்கு சொந்த வீட்டு வாங்கியிருக்கியா? நீ சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்கியிருக்கியா அது வரைக்கும்? இல்லை. வாங்க முடிஞ்சா? இல்லை. எல்லாருக்கும் அதான் நிலைமை. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஓஹோன்னு போகும், மிச்சதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழாமல் சாமானிய வீட்டு நபர்களுக்கும் ஒரு வீடுன்றது ஒரு எட்டா கனவு, இருசக்கர வாகனன்றது ஒரு எட்டா கனவு, அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வுன்றது எட்டா கனவு, முதல்ல அடிப்படையான உணவு, நல்ல மருத்துவம், நல்ல கல்வின்றது இங்கே எட்டா கனியாக மாறிக்கிட்டு இருக்கு. நீட்டை வச்சு இது வரைக்கும் இவங்க போட்ட நாடகம் இருக்குல்ல, ஒரு அரசாணை வெளியிட துப்புள்ளாத அரசாங்கம். நாங்கள் முதல் கழுத்து நீட்டை போட்டு ஒழிச்சிடுவோம்னு சொல்லி போலியான ஒரு விஷயத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஏமாற்றி ஓட்ட வாங்கின உங்களால் ஒரு நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட துப்பு இல்லை. 4 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி. ப்ரைவேட் செக்டர்ஸ் இதை வச்சு எவ்வளோ பேர் சம்பாரிச்சான், எவ்வளோ குழந்தைகள் இறந்து போச்சு, எவ்வளோ பெட்ரோலுக்கு நெருக்கடி ஏற்படுச்சும் பொழுது இதை சரி செய்ய துப்புள்ளாத நீங்கள் எலெக்ஷன் வரும்பொழுது 3000 ரூபா கொடுக்குறதும், முக்கு வந்து கூட்டம் போட்டு வந்து பெரிய வந்து உங்களை புகழ வச்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது. ஆனால் யதார்த்த கள நிலவரம் என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் வந்தால் பேரன்பு கொண்டு எவ்வளோ மக்கள் வராங்க, ஸ்டாலின் வந்தால் ₹1 வரமாட்டான். கட்டாயப்படுத்தி அவனை வந்து இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வண்டியில் ஏற்றுவாங்க தெரியுமா, அழுக வண்டியில் ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி இவங்களை அத்தனை பேர் 200 ரூபா கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், பிரியாணி கொடுக்குறேன், வான்னு கட்டாயப்படுத்தி வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வந்து கூட்டம் நடத்துறேன்னா 10 நிமிஷம் தான் கிரேஸ் பீரியட் கொடுத்துட்டு அவன் பாடி செவரியரை வச்சு போயிட்டே இருக்கானா? இந்த லட்சணத்தில் இவங்க பேசுகிறாங்க. தம்பி நல்லா புரிஞ்சுங்க, கூட்டமாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அந்த கூட்டமாக இருப்பதாலே அவங்க பலம்னு கிடையாது. கூட்டமாக இருப்பதனால அவர்கள் மீது மரியாதைலாம் யாருக்கும் வராது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நல்லவன் ஒரு ஆளாக இருந்தால் கூட அவன் நல்லவன் சொல்லுவாங்க. புரியுதா? திருட்டு பையன் வந்து 100 பேர் இருந்தாலும் திருட்டு பசங்க தான் சொல்லுவாங்களே தவிர நல்லவங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போது இன்றைக்கு 2026 தளபதி விஜய் அவருடைய ஆட்சி நிச்சயமாக நடக்கும், ஆட்சி மாற்றம் நடக்கும். இவர்கள் இங்கேருந்து விரட்டுறதுக்கு, இவங்களுடைய கனவுகளை சிதைப்பதற்கு, இந்த வாரிசு அரசியலை உடைப்பதற்கு, தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு, இந்த குழந்தைகள் பெண்கள் மீது வந்து அக்கறை செலுத்தி அவர்களுக்கு நல்ல கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு கொடுப்பதற்கு தளபதி விஜயோடைய தலைமையில் ஆட்சி நிச்சயமாக நடக்கும். தம்பி இறுதியா அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னா வந்து இனிமேல் சென்னையில் வந்து கொசு தொல்லையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொசு தொல்லையே இருக்காதுன்னு. நிறைய கொசு இருக்கு சென்னையில். யாரை சொல்கிறேன்? இல்லை, நான் உண்மையான கொசுவை சொல்கிறேன். நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னா வந்து திருவொட்டியூர் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நடந்துச்சு. 4000 கோடி செலவு பண்ணாங்க. ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொசு வலையெல்லாம் கட்டிட்டாங்க அந்த ட்ரைனேஜில். இனிமேல் கொசு தொல்லையே வராதான். இது எந்த மாநகராட்சி அவங்க நடந்திருக்கா? அந்த காணொலி பார்க்கலையா நீங்க? காட்டுங்க. மிஸ் பண்ணிட்டீங்க. சாக்கடையா போய் மேல வந்து இவங்க கொசுவலை போட்டுட்டு இருக்காங்களா? சம்பவத்தை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் திருவொற்றியூர் பகுதியில அரங்கேற்றி இருக்காங்க. மழை மழைநீர் சாலையில தேங்காத வண்ணம் இருக்க 4000 கோடி ரூபாய் மதிப்பில சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இருக்க மழைநீர் கால்வாய்களுக்கு மேல அது மேல வந்து மழைநீர் கால்வாய் அந்த வடிகால் போகக்கூடிய அந்த பாதையின் மேல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்ல வந்து கொசுவலையை போட்டு மூட்டாங்க. கூவத்தை என்ன பண்ணுவீங்க? கூவத்தை சுத்தம் பண்ணுவாங்க, தூர் வருவாங்க. கூறு கட்டவீங்களா? இது வரைக்கும் கூவத்தை நீங்க கொசுவலை போட்டு மூடுவீங்களா? மூட முடியுமா? நீங்கள் சுத்தம் பண்ணுறன்ற லட்சம்லாம் நம்ம வருஷம் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் தம்பி. இது வரைக்கும் சுத்தமானதும் கிடையாது. சுத்தமாக அதுக்கு ஒதுக்குற ஃபண்டு எங்கே போகுதுன்னு தெரியல. கரெக்டா? ஆனால் இதெல்லாம் வந்து கிறுக்குத்தனத்துடைய உச்சம். நீங்கள் வந்து மழை நீர் போகக்கூடிய ட்ரைனேஜில் கொசுவலை போடுறது, அப்போ இவ்வளோ பெரிய கூவம் இருக்குது, அது என்ன பண்ணுவீங்க? அது தூர்வாரி சுத்தம் பண்ணிட்டா சரியாயிரும்ல. தூர்வாரி 5 உனக்கு 4.5 வருஷமாக செய்யாது, இதுக்கு மேலே செய்வாங்களே தம்பி? தொடர்ச்சியாக இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்களே, இத்தனை வருஷம் மாறி ஆட்சி செஞ்சதில் யார் கூவத்தை பரிசுத்தமாக தூய்மையாக சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் சாக்கடை நீர் கலக்காத வண்ணம் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள்? இல்லை. நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க, ஊரில் இருக்கிற எல்லாத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பைப்பு நேராக கூவத்தில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? ஏன் இது வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க? அப்போது எப்படி வந்து ஊர் முழுக்க வந்து
இந்த கூவ நதியை வந்து மாசுபடுறதுக்கு ஊர் முழுக்க சாக்கடையை கலந்துருக்கீங்களோ அதே போல தான் ஊர் முழுக்க கஞ்சா இருக்குது, அபின் இருக்குது, ஹெராயின் இருக்குது, சாதாரண குட்கா பொருள் முழுவதும் கிடைக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த திமுக ஆட்சியோடைய இதான் திருட்டுத்தனத்தை ஹைடெக்காக பண்ணுறது, வேறு மாதிரி பண்ணுறது. நம்ம தோனியோட நம்பரை மாற்றலே அவங்க ஐடிவிங்களை போட்டு 7ஆம் நம்பரை வந்து 16 போட்டு வச்சுருந்தாங்க. இல்லை ஏதோ ஜிடிபியில் கொஞ்சம் பெருமையாக பேசிட்டாங்க. அது ஏன்னா திரும்ப சுற்றி மாற்றினது யாரு? நீ 16 நம்பர் உள்ள யாராவது ஒரு ஆள் எடுத்து போட்டுருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. தோனிக்கு ஒரு இதை மாத்திரீங்களா? அப்போ இப்படி தான் வரலாற்று திருடர்களை இங்கிருந்து அடித்து விரட்டுவது நிச்சயமாக நடக்கும் தம்பி. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியோடைய அவலத்தை பார்த்து 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 இவர்கள் கேள்வி கேட்க சமரசம் இல்லாத ஒரு ஆள் வந்திருக்காரு. ஏன்னா விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ள வந்த பிறகு தான் அரசியல் புரிதல் ஏற்படுது. சிபிஐனா ஒன்று எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியுது, புரியுதுங்களா? அப்புறம் இந்த சென்சார் போர்டுன்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியுது, ஜுடிஷியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கூட்டணிக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கூட்டணிக்கு அப்புறம் ஒரு பேச்சு, வெளியில் வந்து ஒரு பேச்சு, அரசியல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக சொன்னதை செய்யவே மாட்டான் அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசுகிறாங்கன்றதையும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது தளபதி சொன்னது சொல்வதை தான் செய்வோம், அதைத்தான் நம்ம சொல்லுவோம், நம்ம களத்தில் நிற்போம் மக்களுக்காக இருக்கார். ஸோ யாருக்கு நல்லா புரிஞ்சுங்க, தலைவன் என்பவன் எப்படி இருக்கிறார்கள், தலைவர் போர்வையில் எவ்வளோ பேர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்ச பிறகு மக்கள் தெளிவாக இருக்காங்க தம்பி. தளபதிக்கு தான் ஓட்டுன்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இதை நான் ஒன்று மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த வைகை ஆற்றுல வந்து செல்லூர் ராஜு அவர்கள் வந்து தர்மாக்கோலை விட்டாரு. அதை வந்து ஒப்பிட்டு இப்போ மேயர் பிரியாவையும் போட்டு சமூக வலைதளத்தில் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த மலை தம்பி நான் என்ன சொல்கிறேன், அந்த 2 கூட்டணிலையுமே நிறைய விஞ்ஞானிகள், நிறைய படித்த மேதாவிகள், இன்னும் சொல்ல போனேன்னாக்கா நிறைய வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நடிப்பு அரக்கன்கள், நம்ம சமீபமாக பார்த்துருக்கோம் பல நடிப்பு அரக்கன்கள், இந்த மாதிரி பல டேலண்ட் உள்ள நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இவர்களெல்லாம் பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தம்பி. நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சு திருடர்களிடம் மறுபடியும் போய் சிக்கிக்காதீங்கன்றதை நம்ம புரிய வைக்க வேண்டியதான் நம்ம கடமையாக இருக்குது, வேலையாக இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து செய்வோம் தம்பி. ஓகேண்ணா, நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்றைக்கி நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி தம்பி.